கண்களை மூடிய நிலையிலேயே ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். தகப்பனே, நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஜெயத்தை பெறுவோம். ஆண்டவரே, ஜெயம் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் வானாதி வானங்களை படைத்தவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா, கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. கர்த்தர், நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். எங்களை பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீரப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதுதான் உமக்கு பிரியம். அதற்காகவே நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவை மரம் சுமந்தீர், அடிக்கப்பட்டீர், இரத்தம் சிந்தினீர் அப்பா. மரணத்தை ருசி பார்த்தீர், பாதாளம் சென்றீர், மரணத்தை ஜெயித்தீர், ஜெயபலமாய் விழுங்கி உயிர் தெழுந்தீரப்பா. எங்க வாழ்க்கையிலையும் கூட செத்து கிடக்கிற பல காரியங்களை இன்றைக்கு நீங்க உயிர்ப்பிக்க போறீங்கப்பா. எது காணாமல் போனதோ, கையை விட்டு போனதோ, இழக்கப்பட்டதோ, எது ஆண்டவரே கெடுக்கப்பட்டதோ, எது கேடு உண்டாக்கினதோ, எவைகளில் வஞ்சிக்கப்பட்டோமோ ஆண்டவரே, எவைகளில் நாங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறோமோ, எவைகள் எங்களுக்கு சந்திக்கப்படாமல் அனுகூலமாகாமல் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறதோ, இன்றைக்கு அப்பா நீர் எங்களுக்கு அவைகளை தரப்போகிறீர். ஒவ்வொரு பேருக்கும் தரப்போகிறீர். தரத்தக்கதான ஆசீர்வாதத்தை திறந்தும் கொடுக்க போகிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 125:1 நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டு ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வெள்ளிக்கிழமை பேசின அதே வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். இன்னைக்கு வேறொரு காரியத்தை வைத்து உங்களோடு பேசவும் சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், நீங்க எதுலெல்லாம் ஏசப்பா எனக்கு இதுல உதவி செய்வாங்க, ஏசப்பா எனக்கு இதுல கண்டிப்பா ஒரு அற்புதம் செய்வாங்க, ஏசப்பா என் ஜெபத்தை கேட்பாங்க, ஏசப்பா எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்று யாரெல்லாம் இயேசுவை நம்பி இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள். உங்களை யாரும் நிர்மூலமாக்க முடியாது. எவராலும் உங்களுடைய குமாரர்களை குமாரத்தைகளை பிடுங்கி போட முடியாது. உங்களுக்கு உண்டான யாவற்றையும் யாராலும் இடித்து தள்ள முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நிலை நிறுத்தி வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்க? இனி அலைந்து தெரிய போறதில்லை. ஒருவேளை எதிர்காலம் என் வாழ்க்கை அலைஞ்சு தெரிகிறதா தான் இருக்குமோ, புலம்பிக் கொண்டே இருக்கிறதா இருக்குமோ, நான் ரொம்ப அலைஞ்சிட்டேன், நான் ரொம்ப ஒடிஞ்சு போனேன், நான் ரொம்ப உடைஞ்சு போனேன், மற்றவங்களால ஏமாற்றப்பட்டு விட்டேன், கைவிடப்பட்டு விட்டேன், வெட்கத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டேன், இனிமேலாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று இயேசுவை நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அசைக்கப்பட போவது இல்லை. நீங்கள் நிலை நிற்பீர்கள். எந்த ஸ்தானத்தை விட்டு, எல்லையை விட்டு, இடத்தை விட்டு உங்களை சத்துரு பிடுங்க நினைக்கிறானோ அந்த இடத்திலிருந்து உங்களை பிடுங்க முடியாது. உங்களை ஆண்டவர் நாட்டி வைத்திருக்கிறார். உங்களை அங்கு நிலை நிறுத்தி வைப்பாராம். எப்படிப்பட்ட உறுதியா இருப்பீர்களாம்? சீயோன் பர்வதத்தை போல. அதாவது தேவன் வந்து வாசம் பண்ணும் நகரம் எப்படி ஆழமாய், அகலமாய், உயரமாய், சத்துவம் நிறைந்ததாய் இருக்குமோ, அதே போல இயேசுவை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்வு அப்படிப்பட்ட உறுதி தன்மையோடு கூட இருக்குமா? இதற்கு முன்பு ஒரு வாழ்வு இருந்தது, ஒரு காலம் இருந்தது. அதில் அநேக காரியம் உடைந்து போனது, நொறுங்கி போனது, தவறி போனது. நீங்கள் இழந்து போனீர்கள். அதன் நிமித்தம் அசைக்கப்பட்டீர்கள், அலைந்து திரிந்தீர்கள், ஏமாற்றப்பட்டீர்கள். ஆனால் இந்த நாட்களுக்கு பிறகு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
நான் நிலைநிறுத்துவேன், நான் ஸ்தாபித்து நிலைநிறுத்துவேன். இனி நீ அதில் அசைக்கப்படாமல் இருப்பாய். அதிலிருந்து உங்கள் யாரும் அசைக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தரை நம்பின நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறீர்கள். மண்ணான மனுஷனை அல்ல, இப்பொழுது உங்கள் முழு மூச்சு, உங்கள் முழு நம்பிக்கை முழுவதும் என் இயேசு எனக்கு சகாயர், என் இயேசு எனக்கு சகாயர், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், நிச்சயம் நான் அசைக்கப்பட்டு போவது இல்லை என்று அவரை நம்பின உங்க வாழ்க்கையில இனி உறுதியா நீங்க இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. கடந்த காலங்கள்ல சில நேரங்கள்ல மந்திரங்கள், சூனியங்கள், செய்வினைகள், மனுஷிக ஆவிகள், ஒருவேளை நம்ம பாவங்கள், நம்ம சுயம், அதனால நம்ம நிறைய நேரம் நிலை தடுமாறி நாம் விழுந்தோம், நாம் உடைக்கப்பட்டோம், நொறுங்கி போனோம். ஆனால் இனி வரும் காலம் கர்த்தர் சொல்றார், உங்களை உறுதியா வைக்க போறேன். உங்க மனசை கர்த்தர் உறுதிப்படுத்த போறார், உங்க சரீரத்தை உறுதிப்படுத்த போகிறார். இனி உங்களுக்கு கொடுக்கப்படும் வருமானம் உறுதியானதா இருக்கும், நிலை நிற்பதா இருக்கும். காரணம், தேவனே உங்களுக்குள் வாசம் பண்ணுவதனால் நீங்கள் அசைக்கப்படாத அந்த சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள். நம்புங்கள், அதிகமாய் அவரை நம்புங்கள், முழு மூச்சாய் அவரை நம்புங்கள். சூழ்நிலைமையை நம்பாதிருங்கள். ஒருவேளை இப்பொழுது பிசாசு சொல்லலாம், சில இழப்பு சொல்லலாம், உன் வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான், இனி எங்க நீ நல்லா இருக்க முடியும், இனி என்ன வாய்ப்பு இருக்கு, என்ன வழி இருக்கு, காலத்தை தவற விட்டுட்டோமே, நாட்களை தவற விட்டுட்டோமே என்று ஒருவேளை சூழ்நிலைமைகளை பார்க்கும் போது அசைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் தெய்வத்தை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வைக்கப்படுவார்கள். என கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் பேரில் முழு மூச்சின் நம்பிக்கையோடு இருக்கிற உங்க குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். கணவரை ரட்சிப்பார், பிள்ளைகளை ரட்சிப்பார். உங்களிடத்தில் வந்து உங்கள் பிள்ளைகளை ரட்சித்து நற்சீர் உண்டாக பண்ணுவார். ஒழுங்கின்மையை மாற்றுவார், வெறுமையை மாற்றுவார், இருளை மாற்றுவார். கட்டுகளுக்குள் இருக்கும் உங்கள் குடும்பத்தாரை கர்த்தர் நுகத்தை முறித்து கட்டுகளை அறுத்து வெளியே கொண்டு வருவார். காரணம், சீயோன் பர்வதத்தை போல இனி உங்களை அசைக்காமல் வைக்க போகிறார். பலர் அசைக்க பார்த்து வருவாங்க. உலகம் அப்படித்தானே, நமக்கு இருக்கிற ஸ்தானத்தை, நமக்கு கொடுத்த அதிகாரத்தை, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை அசைச்சு பார்க்க பலர் வரலாம், வருவாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், நீயோ உறுதியா இருப்பாய். சத்துருவனை தொட முடியாது, மாந்திரிகம் தொட முடியாது, தாந்திரிகம் தொட முடியாது, தந்திரம் தொட முடியாது, வழக்கு தொட முடியாது. சத்துரு மறைவிடத்தில் உருந்து உருவாக்கின எந்த ஒரு ஆயுதமானாலும் நொறுக்கப்பட்டு போகும். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னார்? எதனால நம்ம நிறைய நேரம் அசைக்கப்படுறோம் அப்படின்னா, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பாருங்க, அகித்தோப்பேல்னா யார் தெரியுமா? இந்த சம்பவம் எதை சொல்லுது தெரியுமா? இந்த சங்கீதக்காரனுடைய தாவீது நிலைமை என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவி அவனை விட்டு பிரிந்து போனாள். மாமனார் பாருங்க, அவரும் அவனுக்கு விரோதமாய் இருக்கிறார். சவுல் எப்படியாவது கொல்லணும், அழிக்கணும் பொறாமையினால. தாவீதுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் தாவீதை பகைக்க ஆரம்பித்தார்கள். தாவீதினுடைய மகனும் தாவீதை பகைத்தான். பாருங்க, அது மட்டுமல்ல, அப்சலோம் மகன் பிரிந்து போனான். எப்படியாவது தகப்பன் ஜீவனை வேட்டையாட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று எத்திசையிலும் இருந்தவனுக்கு ஆபத்து. அது மட்டுமல்ல, பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்று போட்டது நிமித்தம் அந்த பெலிஸ்தியர்களும் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை கையும் களவுமாய் பிடிக்க வேண்டும் என்று சுற்றிலும் நெருக்குகிறார்கள். இந்த மாதிரி நேரத்துல இந்த அகித்தோப்பேல் யார் தெரியுமா? தாவீது ராஜாவா இருந்ததுனால இந்த தாவீதுக்கு ஆலோசனைக்காரராய் வலது பக்கத்தில் இருந்தவர் தான் அகித்தோப்பேல். எப்படி பிரதம மந்திரிக்கு அந்த முதல்வர்களுக்கெல்லாம் ரைட் ஹேண்டா ஒரு IAS ஆபீசர் இருப்பாங்க, நல்ல படிச்ச கலெக்டர்ஸ் இருப்பாங்க.
ஏன்னா பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ ஒரு பகுதிக்கு வரும்போது அங்க எத்தனை ஸ்கூல் இருக்கு, எத்தனை அரசு மருத்துவமனை இருக்கு, எத்தனை மில் இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கலெக்டர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை வைத்து எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல, விரல் முனையில, நுனி நாக்குல பதில் வச்சிருப்பாங்க. அதுக்காகவே திறம்பெற்ற நல்ல ஆலோசகர்களை பக்கத்தில் வைத்திருப்பார்கள். இந்த சங்கீதக்காரராகிய தாவீதுக்கும் இந்த அகித்தோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரர் கொடுக்கப்பட்டிருந்தார். இந்த ஆலோசனைக்காரங்க எப்பவுமே அவரோட கூட இருப்பாங்க. எல்லா டவுட்டையும் இந்த ஆலோசகர்கள்ட்ட தான் இந்த ராஜா கேட்பார். அப்போ இந்த அகித்தோப்பேலுக்கு நல்ல தாவீதை பற்றி தெரியும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி நிறைய தெரியும் பாருங்க. ஏன்னா நம்ம நம்பி அவங்க கிட்ட நிறைய காரியத்தை சொல்லி இருப்போம். நம்முடைய பலன் எது, நம்முடைய பலவீனம் எது, நம்முடைய சோர்வு எது, நம்முடைய குடும்பத்துல என்ன காரியம் நடக்கு. தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை காரியத்தை, அவர் எப்ப படுப்பார், எப்ப எழும்புவார், எப்ப ஓய்ந்திருப்பார், அவருக்கு சரீரத்துல என்ன பலவீனம் உண்டு, எல்லாம் இந்த அகித்தோப்பேலுக்கு தெரியும். கூடவே இருந்தவர், வலது பக்கத்திலேயே இருந்தவர், ஆலோசகராய் இருந்தவர். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அகித்தோப்பேல் எதிராளிகளோடு கூட போய் சேர்ந்தார். எதிராளிகளோடு கூட போய் சேர்ந்தான். நம்பப்பட்ட மனிதன், கடைசி வரை என் கூட இருப்பான் என்று தாவீது தன்னுடைய எல்லா காரியத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தினான். இப்போ தாவீதுக்கும் அகித்தோப்பேல் யாருன்னு தெரியும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் நல்ல டேலண்டான ஒரு பர்சன், எல்லாவற்றிலும் சிறந்த ஞானம் உள்ளவன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பலசாலி எதிராளி கிட்ட போய் இருந்தா என் ரகசியம் எல்லாம் வெளிப்பட்டு இருக்குமே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி இருப்பானே. இப்ப என் சத்துருக்கள் என்ன முறியடிக்கிறதுக்கு அது அவங்களுக்கு பெரும் உதவியா இருக்குமே. என்ன கேவலப்படுத்துவானே, என்ன வெட்கப்படுத்துவானே என்று ஒருவேளை தாவீது கலங்கி இருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்க வேண்டியவங்க, நீங்க நம்பி பழகின சில மனுஷங்க, சில மனுஷங்க, சில உறவுக்காரங்க இன்னைக்கு உங்க கூட இல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கலாம். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு தன் கரம் கொடுத்து உங்களை தூக்கி எடுப்பவர்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இவங்க தானே என் கூட இருக்கணும், என் அக்கா தானே, என் தங்கச்சி தானே, நான் பழகின என் தோழி தானே, என் ரத்த பந்தம் தானே, என் தெருமக்கள் தானே. எனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது என்னோடு கூட இல்லாமல் இவர்கள் சத்துருக்களோடு கை கோர்த்து இருக்கிறார்களே, என் ரகசியம் எல்லாம் போகுமே, என்னுடைய பலவீனம் எல்லாம் போகுமே, எனக்குள் என்ன நடக்கிறது என்கிற காரியத்தை இவர்கள் தூஷித்து திரிவார்களே. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத உறவுக்காரர்கள், பொல்லாத சொந்தங்கள், இன ஜன பந்துக்கள், நீங்கள் நம்பின அந்த நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள மனிதர்கள் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு எதிராக அகித்தோப்பேல போல இருக்கலாம். ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். எங்க போவாங்க? சீக்கிரமா மாட்டுவா பாரு, எழும்ப மாட்டா பாரு. உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையும் உங்கள் வாழ்வில் நிலை நிற்பது இல்லை, உங்களை அசைக்க போவதில்லை. இன்றைக்கு இதை தீர்க்க தரிசனமாய் சொல்ல சொன்னா, எந்த மனுஷனுக்கு நீ பயப்படுகிறாயோ, நீ பயப்படுகிறபடி அல்ல மகளே, நீ வேண்டிக் கொள்ளுகிறாய் பார். தகப்பனே, எனக்கு யாரும் இல்லையே, ஆதரவற்று போனேரே, ஆதரவின் கோல் முறிக்கப்பட்ட நிலையில் திக்கற்று போய் நானும் என் வீட்டாரும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று நீ புலம்புகிறாய் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் புலம்பலின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர் உங்களுக்காக வழக்காட வருவார், ஜெயம் கொடுக்க வருவார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு பக்கத்துல மனைவி இல்ல, பிள்ளைங்க இல்ல, மாமனார் இல்ல, சொந்தம் பந்தம் இனம் ஜனம் பந்து எதுவும் இல்ல, எல்லாம் எதிராய் போனார்கள். எல்லோரும் அவனுடைய ஜீவனை வேட்டையாட காத்திருந்தார்கள். அருகிலேயே இருந்து நல்லதிலும் கெட்டதிலும் பங்கெடுத்துக் கொண்ட, பலனையும் பலவீனத்தையும் அறிந்து தெரிந்து கொண்ட அகித்தோப்பேல் கூட எதிராளியாய் போன போது அவர் சிம்பிளா பிரேயர் பண்ணார், ஆண்டவரே இந்த அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை ஆபதமாகி போவதா இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு கூட உங்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆலோசனை ஆபதமாக்கப்பட்டு போகும். எவர் சபிக்கிறார்களோ, எவர்கள் நியாயம் தீர்க்கிறார்களோ, எவரெல்லாம் நீ அழிய வேண்டும், வெட்கப்பட வேண்டும், தலை குனிய வேண்டும் என்று சபதமிட்டு சாபமிட்டு நியாய தீர்ப்பிட்டு புறம் கூறி உன்னுடைய வெட்கத்துக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஆலோசனை ஆபதமாக்கப்பட்டு
போவதாக. இயேசுவின் நாமத்தினால அது ஓடி போகும். எந்த நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள மனுஷனுடைய எண்ணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை விடுவிக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷிக கட்டுகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். உங்க முதுகுக்கு பின்னாடி இருந்து முறுமுறுத்து இருக்கிற கூட்டம் உங்களுக்கு எதிரே குழிபறித்து வலைவிரித்து கண்ணி வைத்து சிக்காதா, மாட்டாதா, தடுமாறாதா, காணாமல் போகாதா, என் முன்பு இவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட மாட்டார்களா என்று என்று உங்கள் பேரில் தன் வாயை திறந்து காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வருகிறார். உங்க பக்கத்துல இருக்க வேண்டியவங்க இல்லாம போயிருக்கலாம். சகோதரா, சகோதரி, உங்களுக்கு ஆறுதலா, துணையா, உதவியா இருக்கிறவங்க இல்லாம போயிருக்கலாம். அகித்தோப்பேல் காணாம போயிருக்கலாம். ஆனால் இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், யாக்கோபின் தேவன் இறங்கி வருகிறார். உன் வலது பக்கத்தில் வருகிறார். உன் வலது பக்கத்தில் வருகிறார். அவரே உனக்கு ஆலோசனை கொடுப்பார். சும்மா இல்ல, தன் கண்ணை உங்கள் மேல் வைத்து வழி இதுவே என்று வாளிகளை திறக்கத்தக்க ஆலோசனையை கொடுப்பார். பயப்படாதிருங்கள், மீட்டுக்கொண்டேன் மகனே, உன்னை மீட்டுக்கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன். என்னுடையவன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலனை கொடுப்பேன். எப்படி தாண்ட போகிறேன், எப்படி நான் இதை கடக்க போகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ஒரு திறந்த வாசல், அனுகூலமான கதவு, பரத்திலிருந்து ஒத்தாசையாய் வரும், உதவியாய் வரும். உங்களுக்கான தூதர்கள் வருவார்கள். பாதங்கள் கல்லில் இடராதபடி உங்களை ஏந்தி கொண்டு போகும்படி தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுகிறார். பயப்படாதீங்க, இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுக்க போறார். உங்களுக்கு யாரெல்லாம் மன சோர்வை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள், உங்களை மனம் அடிவாக்குகிற சில அகித்தோப்பேல், இந்த தாவீதை, இந்த அகித்தோப்பேலினுடைய காரியம் எவ்வளவு மன உளைச்சலுக்குள் ஆக்கி இருக்கும் தெரியுமா? உண்மைதானே? ஐயோ, இவள் என்னை தூற்றி திரிகிறானே, என் வீட்டுக்கு வர வேண்டிய நன்மையை கெடுக்கிறார்களே என்று எந்தெந்த மனுஷர்களுக்காக நீ கலங்குகிறாயோ அவர்கள் முடிவு இனி கர்த்தர் கரத்தில் இருக்க போகிறது. இதோ உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் உங்கள் முன்பு முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். உங்கள் குடும்பம் நாசமாக, உங்கள் பிள்ளைகள் கெட, எவன் தன் அம்பை உனக்கு விரோதமாய் உருவாக்கினாரோ செய்தானோ, இதோ அவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவனாய் விடப்போவதில்லை. காரணம், மரண பரியந்தம் உன்னோடு இருப்பேன், சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையான பலன் வரும். நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீதை பாருங்கள், அவனுக்கு யாருமே கடைசி வரல. இன்னைக்கு உங்க பிரச்சனை அதுதான். எங்களுக்கு யார் இருக்கிறார்? எங்க பிள்ளைங்களுக்கு யார் இருக்கிறார்? நான் ஒரு விதவையா இருக்கிறேன். நான் கணவன் இருந்தும் விதவையை போல் இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நாங்கள் இருந்தும் என் பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் இருக்கிறார்களே என்று மனம் அங்கலாய்க்கிறது அல்லவா? மனம் புலம்புகிறது அல்லவா? பட்டணத்திலும் எங்களுக்கு ஆறுதல் இல்லை, மக்களுக்கும் எங்கள் பெயரில் நல்மனம் இல்லை. எங்கள் சத்துருக்கள் எங்களை எவ்வளவாய் பெருகியிருந்து ஒடுக்குகிறார்கள் என்று கலங்குகிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அகித்தோப்பேலை போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய எல்லா மனுஷீக ஆலோசனையும் அபதமாகும், இல்லாமல் போகும். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர். அவர் யார்? தேவரீர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அவரை நம்புற பிள்ளைங்க, அதனாலதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார்.
அன்று காலையிலிருந்து பெரிய போராட்டத்தை என் ஆவிக்குள் சந்தித்துக் கொண்டே இருந்தேன், மாம்சத்துக்குள் சந்தித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு பிரசவ காலத்து ஸ்திரீ ஒரு பிள்ளையை பெறும் பொழுது அவள் எப்படி பிரசவ வேதனை படுவாளோ, என் ஆவியை அது நொறுக்கினது, ஆத்துமாவை நொறுக்கினது. கர்த்தர் நான் இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் போது சொன்னார், இன்றைக்கு அப்படி கற்ப வேதனையோடு என் பிள்ளைகள் ஒடுங்கி போய் வருகிறார்கள், மனம் முறிந்து போன நிலையில் இங்கு வருவார்கள், அவர்களை நான் விடுவிப்பேன். இந்த வார்த்தை புறப்பட்டு போகும் போதே அவர்கள் எல்லைகளில் விடுதலை கட்டளையிடப்பட்டிருக்கும், அவர்கள் பிள்ளைகள் எல்லைகளில் விடுதலை கட்டளையிடப்பட்டிருக்கும். நான் பயங்கரமாய் இறங்குவேன். இந்த இடத்தில் மட்டும் அல்ல, ஒவ்வொரு பேருடைய வீட்டுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, எல்லைக்குள்ள, உறவுகளுக்குள்ள, உங்க காரியங்களுக்குள்ள இயேசுவே இறங்கி வருவார். இயேசுவே இறங்கி வருவார். இயேசு மகாராஜா, ராஜாதி ராஜாவாய், யூத கோத்திரத்து ராஜ சிங்கமாய் இறங்கி வருவார். இறங்கி வருவார். பயப்படாதிருங்க. உங்களில் அநேகருக்கு பிரச்சனை உங்கள் தனிமை. உங்களை சிலர் சபிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்களை சபிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் கடைசி கால நல்ல சாவே இருக்காது பாரு. சிலர் உங்கள் மரணத்தை குறித்து கூட சபிக்கிறார்கள். சில நேரங்களில் உங்கள் வாழ்வும் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட நிலைமையை போலத்தானே இருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள். பயப்படாதீங்க. கர்த்தர் அந்த அபித்தோப்பேலை அதமாக்கி போடுவார். அந்த ஆவி முறிக்கப்படுகிறது. எந்த மனுஷனால் உனக்கு வேதனையோ, எந்த மனுஷனால் உனக்கு நிந்தையோ, எந்த மனுஷனால் உங்களுக்கு ஆபத்தோ, எந்த மனிதனால் உங்களுக்கு அச்சுறுத்தலோ, எந்த மனிதர்கள் உங்களை வேட்டைக்காரர்களை போல, வேடனை போல, ஒரு குருவியை வேட்டையாடவர்கள் துணிவது போல உங்களை, உங்கள் பிள்ளைகளை, வாழ்வாதாரத்தை வேட்டையாட குறி வைக்கிறார்களோ, அவர்களுக்கு இனி ஐயோ, அவர்களுக்கு இனி ஐயோ. எவரால் சமாதானத்தை இழந்து நீ திரிந்தாயோ, அவர்களுடைய எல்லைகளில் இனி சமாதானம் இருக்க போகாது, சமாதானம் இருக்காது. அவங்க இனி உங்க மேல பிஸியா இருக்க மாட்டாங்க. இப்ப உங்களை நோண்டிக்கிட்டே இருக்காங்க, உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு வெளியில தெரியல, உள்ள தெரியுது. உங்களுக்கு விரோதமா என்னமோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இனி அவர்கள் சமாதானத்தோடு இருக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆனா இனி உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, சந்தோஷத்தோடு இருக்க, சமாதானத்தோடு இருக்க போகுது. எந்த அகித்தோப்பேலால, இப்படிப்பட்ட மனிதர்களால நீங்க அலைஞ்சு திரிஞ்சீங்களோ, அசைக்கப்பட்டீங்களோ, நொறுங்கி போனீங்களோ, தாழ விழுந்தீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அதே இடத்தில் உன்னை நிலைநிறுத்தும், உன்னை ஸ்தாபிப்பேன். அதே தெருவில், அதே பட்டணத்தில், அதே வாழ்க்கையில், அதே ஐஸ்வர்யத்தில், ஆசீர்வாதத்தில் உங்களை ஸ்தாபிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே. உன் இருதயம் எனக்கு தெரியும். எத்தனை கசையடிகள், எத்தனை காயங்கள், எத்தனை தற்கொலை முயற்சிகள், எத்தனை மரண வேதனை, எவ்வளவு நாள் இந்த வாழ்வை வாழ நான் செத்தால் நலமாய் இருக்கும் என்று நீ உன் ஜீவனை கூட வெறுத்து புலம்பினாயே. என் பிள்ளைங்களுக்காக நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை நிலை நிற்க பண்ணுவார். உலகம் அப்படித்தான் இருக்கும். கல்லறிவார்கள், கசையடி கொடுப்பார்கள். அவர்களுக்கு பதில் சொல்வது நம் வேலை அல்ல. நாம் சும்மா இருப்பது நம்முடைய வேலை. நம்முடைய வேலை என்னன்னா, ஆண்டவருடைய பாதத்துல வேர் விடுறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வேறு ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறோம், கிறிஸ்துவ வெளியே வச்சு தேடுறோம். ஆலயத்துக்குள்ள, ஜெப கூடாரத்துக்குள்ள, ஒரு ஊழியருக்குள்ள, அவர் போனா நல்ல தேவ மனுஷன் பா, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்வார் அப்படின்னு ஆண்டவரை வெளியே தேடி போறோம். அந்த ஆண்டவரை உள்ள கொண்டு வாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்துக்காக எல்லாரும் அக்கறைப்பட்டு வரல, நீங்க அக்கறையோடு அங்க வந்திருக்கிறீங்க. அந்த அக்கறை ரொம்ப முக்கியம். அவங்களதான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். சுயநலத்துக்காக ஜெபிக்கிறவங்கள கொஞ்சம் ஆண்டவர் ஏசிக்கிறது கடினம் தான். நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார் என்னுடைய வாழ்வில். கிதியோனுடைய வாழ்க்கையில் அந்த கிதியோன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க ஒரு தூதன் அனுப்பினார். ஏன் தெரியுமா? தன் ஜனத்தினுடைய அந்த கோதுமை பதர்களை, அந்த குடியிருப்ப அந்த பொல்லாத மனிதர்கள் சூறையாடி எடுத்து செல்லும் போது ஆங்காங்கே விழுந்த கோதுமை பதர்களை கண்டுகொள்ளாமல் இல்லை, அதையெல்லாம் எடுத்து கோதுமை பதற அடிச்சு அந்த ஜனத்துக்காக சேர்த்து வச்சார். இது ஒரு அக்கறை. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. நம்ம தேசத்துக்கு நல்ல தலைவர் வரணும், நம்ம ஊழியக்காரங்கள்லாம் நல்லா இருக்கணும். அதனால இந்த கூடாரத்துல போய் தேசத்துக்காக ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு ஓடி வருவோம். அக்கறை தான் உங்களை ஜெயம் எடுக்க வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாருங்க, நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப டிராவல் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய தாய் தகப்பன் எல்லாம் வால்பாறையில
டீ எஸ்டேட்ல மூணார்ல அவங்க ஒர்க் பண்ணதுனால நான் 5ஆம் வகுப்புல இருந்து இங்க படிக்கிறேன். என்னுடைய ஒரு ஆண்டுக்கு 3 முறை நான் பயணப்பட்டு தனியா தான் போனோம். எங்க அப்பாலாம் கூப்பிட வர மாட்டாங்க. நான் போகணும், அங்கிருந்து ஏற்றி விட்டுருவாங்க, இங்க வரணும். ஸோ அந்த பயணங்கள்ல எனக்கு ஒரு அக்கறை எப்படின்னா, அது இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் எப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியும், உங்களை நம்பி எப்படி சில காரியத்தை அவர் கொடுப்பார் என்றால், அந்த பேருந்துல சில பிள்ளைங்க வீல்னு கத்தும். சில பிள்ளைங்களுக்கு, குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த பேருந்து வெக்கையோ சூடோ பல மனிதர்களுடைய காரியமோ பசியோ தெரியாது, கத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் கத்தும். மாத்தி மாத்தி அந்த குடும்பத்தார் அந்த பிள்ளை எப்படியாவது ஆறுதல் படுத்தலாமான்னு பார்த்தால அது ஆறுதல் அடையாது. ஆனா நான் அப்பவே என்ன செய்வேன்னா, என் மனசுக்குள்ள ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, இந்த அழுகை நிக்கணுமே, இந்த கதறல் நிக்கணுமே. அந்த சின்ன அக்கறை, அது ஒரு பெரிய ஜெபம் இல்ல, ஆனா அன்னைக்கே அந்த உணர்வை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுபோல பஸ் ஸ்டாண்டுகள்ல நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது சில இடத்துல சில கணவன் மனைவி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல சண்டை போடுவாங்க. கொஞ்சம் கீழ்த்தரமான குடும்பமா தான் இருக்கும். அவர் குடித்து கொண்டு அடிப்பார், சண்டையிடுவார். அவர்களுக்காக உள்ளம் அக்கறை கொள்ளும், பரிதாபப்படும். ஐயா ஏசப்பா அப்படின்னு ஏசப்பா கிட்ட பேசுகிற அந்த அனுபவம், அந்த அக்கறையில தான் என்ன ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டார். நீங்களும் அப்படிதான். இவ்வளவு வேலுக்கு மத்தியில, இவ்வளவு பலவீனத்துக்கு மத்தியில ஆண்டவர் மேல ஒரு அக்கறை, தேசத்துக்கு மேல ஒரு அக்கறை. அந்த அக்கறை மொர்தெகாய்க்கு இருந்துச்சு. தன்னுடைய வளர்ப்பு மகளான தன்னுடைய உறவுக்கார பெண் எஸ்தர் அரண்மனைக்குள் போய்விட்டாள் என்று அவர் சுகபோகமாய் இருக்கவில்லை. தன் யூத ஜனத்துக்கு ஒரு அழிவு என்று கேட்டதும், ஆமானால் அது வருகிறது என்று அவர் எண்ணினதும், எஸ்தர் இடத்தில் போய் ஜெபிமா அப்படின்னு அக்கறையோட ஓடினார். நான் சொல்றேன், அக்கறையோட இந்த வெயில் காலத்துல அப்பாவுக்காக ஓடி வந்த உங்களை ஆண்டவர் விட்டுற மாட்டார். நான் பாருங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு தான் ஜெபிச்சேன். அப்படி நிறைய இன்ஸ்டன்ட்டுக்கு எங்கெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ண முடியுமோ, பெருசா நான் முட்டு போட்டு ஜெபிக்கலனாலும் மனசுக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த ஜெபம் அந்த பிள்ளை அழுகையை நிறுத்துற வரை ஜெபிப்பேன். அது அரை மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். அதுக்கப்புறம் நான் பஸ் இறங்குற வரை அந்த பிள்ளை அழாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த ஜெபம் உங்க வாழ்க்கை அக்கறை உள்ள வாழ்வாய் இருக்கட்டும். மனம் பதறுகிறவர்களுக்காக, இதோ கட்டுண்டவர்களுக்காக, சிறைப்பட்டு போனவர்களுக்காக நம் மனம் துடிக்க வேண்டும். நம்முடைய மாம்ச பலத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதாது, அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட நிலையில ஜெபிக்க வந்த நீங்கள் பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் இருக்கிறீர்கள். நிச்சயமாய் உங்களையும் ஆண்டவர் நிலைநிறுத்துவார். உங்கள் குமாரர்களை, குமாரத்திகளை நிலைநிறுத்துவார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாம். எழும்புவோம். இறுதி ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, மொர்தெகாய் அக்கறைப்பட்டாரப்பா. தன் யூத ஜனத்துக்காக தானும் ஜெபித்தார். தன்னுடைய மகளான எஸ்தரையும் ஜெபிக்க வைத்தார். எந்த இடத்தில் அவர் அற்று போக வேண்டும், அவர் அசைந்து போக வேண்டும், அவர் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும் என்று ஆமான் எண்ணினானோ, அந்த சதியை தீட்டினானோ, அதே ஆகாஸ் வேறு ராஜாவின் அரண்மனையில் மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி ஆமானை தள்ளி, ஆமானை தள்ளி மொர்தெகாயை உயர்த்தினது போல் கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயர்த்துவார், பிள்ளைகளை உயர்த்துவார், குடும்பத்தை உயர்த்துவார். எந்த இடத்தில் எது தள்ளப்பட வேண்டுமோ, உனக்கு எதிராக இருக்கும் ஆயுதம், உங்களுக்கு விரோதமான வேர் பிடுங்கப்படும், பிடுங்கப்படும். உன் தலை உயரும், உம்மால் அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. ரிஷகபா ரிபலரகபா துடபா கபா சந்துட கௌடபா. இதோ நீ வேர் ஊட்டுவார், வேர் ஊட்டுவார். பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், அஸ்திபாரத்தை ஆழமாக்குவேன், உயர்வேன், நான் உயர்த்துவேன், தலையை உயர்த்துவேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும். விடுவியும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.